ஆனா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில இருக்கிற ஒரு அசெட் எப்படி மாசம் மாசம் வருமானத்தை அள்ளி கொடுக்குமோ அதே மாதிரி ஒரு சூப்பரான வருமான வாய்ப்பு நம்ம கிராமங்கள்லயும் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன, அதுக்கு பின்னால இருக்கிற அந்த பிசினஸ் சீக்ரெட் என்னங்கறத இந்த பதிவுல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். பால் கொடுக்காது, குட்டியும் போடாது. ஆனா இந்த ஒரு ஆணாடு தான் ஒரு நிஜமான கேஷ் மிஷின். இத கேட்கும்போதே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமாங்க. பொதுவா ஆடு வளர்க்குறாங்கன்னா, ஒண்ணு அது பால் குடுக்கணும், இல்லனா குட்டி போடணும். அப்பதான் அத வித்து காசு பார்க்க முடியும்னு நாம நெனப்போம். ஆனா இந்த 2மே பண்ணாத ஒரு ஆணாடு, அத வளர்க்குறவங்களுக்கு மாசம் ஆயிரக்கணக்குல வருமானத்த அள்ளி கொடுக்குதுன்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? இதுதாங்க இந்த தொழிலோட உண்மையான சீக்ரெட். சரி, இந்த பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு பேரு தான் இனப்பெருக்கம் முறை, இல்லனா சர்வீஸ் சார்ஜ் கான்செப்ட். கிராமங்கள்ல சில விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே உறுதியான நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆணாட்டை குறிப்பா இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே ஸ்பெஷலா வளர்ப்பாங்க. இதை சாதாரணமா இறைச்சிக்காகவோ வேற எதுக்காகவோ பயன்படுத்த மாட்டாங்க. மற்ற விவசாயிங்க அவங்க ஆடுகளுக்கு நல்ல தரமான குட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பலமான ஆணாட்டை தேடி வருவாங்க. அந்த சமயத்துல ஒவ்வொரு முறை இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமா வசூலிப்பாங்க. பாருங்க, எவ்வளவு சிம்பிளான ஆனா செம பிரில்லியண்டான ஒரு பிசினஸ் ஐடியா அது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சாதாரண ஆடுக்கும் இந்த இனப்பெருக்க ஆணாடுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்னு? சாதாரண ஆட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வெறும் இறைச்சிக்காகவோ பாலுக்காகவோ மட்டும்தான் பயன்படும். ஒரு தடவை வித்துட்டா அதோட அந்த வருமானம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த பிரீடிங் ஆனாடு அப்படி கிடையாது. இது உங்க முதலீட்டுக்கு ஏத்த நல்ல லாபத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் பிசினஸ் அசெட். இதோட மார்க்கெட் மதிப்பு எதை வச்சு முடிவாகுது தெரியுமா? அதோட எடை, அதோட உடல்கட்டு, அப்புறம் அதோட சுப்பீரியரான மரபணு. இந்த தரமான மரபணு தான் அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப ஆரோக்கியமான குட்டிகளை உருவாக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு சரியான ஆட்டு இனங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா இந்த 4 இனங்களை கவனிங்க. போயர் ஆடு, இது அதோட பெரிய உடல் அமைப்புக்கும் எடைக்கும் ரொம்பவே ஃபேமஸ். அடுத்ததா ஜமுனா பாரி, இது நல்ல உயரமா கம்பீரமா இருக்கும். இது போக நம்ம ஊருக்கே உரித்தான கன்னி ஆடு, அப்புறம் சேலம் கருப்பு, நம்ம ஊர் தட்பவெப்ப நிலைக்கு செட் ஆகிற எப்பவுமே அதிக டிமாண்ட் இருக்கிற இனங்கள் இது. இந்த மாதிரி ஹை வேல்யூ இருக்கிற இனங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கும் போது தான் உங்களுக்கான வருமானம் கேரண்டியா கிடைக்கும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேளுங்க. ₹500 ₹3000 வரைக்கும் ஒரு முறை இனப்பெருக்க சேவைக்கு விவசாயிங்க வசூலிக்கிற சார்ஜ் இதுதான். இந்த கட்டணம் எப்படி முடிவாகுதுன்னா, நீங்க வளர்க்குற ஆட்டோட தரம், அதோட பிரீடு, அதோட எடை, இதை பொறுத்து தான் மாறுபடும். ஒரு சாதாரண உள்ளூர் இனமா இருந்தா ஒரு பேசிக் கட்டணம் கிடைக்கும். அதுவே ஒரு டாப் கிளாஸ் போயர் ஆடா இருந்தா நீங்க இன்னும் அதிகமாவே சார்ஜ் பண்ண முடியும். ஒரே ஒரு சேவைக்கே இந்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்குதுன்னா, மாச கடைசில இது எப்படி ஒரு பெரிய வருமானமா மாறும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ இதோட வரது செலவு கணக்குகளை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 புக்கிங் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அதுவே பண்டிகை காலங்கள்ல இந்த டிமாண்ட் இன்னும் அதிகமாகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த ஆட்டை மெயின்டைன் பண்றதுக்கான செலவுகளும் இருக்கு. சரியான நேரத்துல தரமான தீவனம், தடுப்பூசி, அப்புறம் சத்து மாத்திரைகள் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆடுகளுக்கு நல்ல உடல் திறன் ரொம்ப அவசியம். ஆனா ஒரு மாசத்துல வரக்கூடிய புக்கிங் வருமானத்தோட ஒப்பிடும்போது இந்த பராமரிப்பு செலவுகள்லாம் போக ஒரு பெரிய லாபமே உங்க கையில நிற்கும். இதுதாங்க ஒரு ஸ்டெடியான ரியலிஸ்டிக்கான பிசினஸ் மாடல். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஏரியால இந்த மாதிரி ப்ரீடிங்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னு நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்க அல்லது உங்களுக்கு விவசாயம் சார்ந்த ஈடுபாடு இருக்குன்னா கண்டிப்பா இத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோக்கல் மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எந்த ஒரு பிசினஸ்க்கும் ரொம்ப அடிப்படையான விஷயம். உங்க ஊர்லயும் சுத்துப்பட்டலையும் இந்த முறையை எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களுக்கே இதுல இருக்கிற பிரம்மாண்டமான வாய்ப்புகள் புரிய ஆரம்பிக்கும். சரி, இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். முதல் விஷயம், ஒரு சின்ன முதலீடு செஞ்சு நல்ல தரமான ஆட்டினத்தை வாங்கணும். ரெண்டாவது, அந்த ஆட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்க தேவையான தரமான தீவனமும் சரியான நேரத்துல தடுப்பூசியும் கொடுக்கணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது. மூணாவது, நம்மகிட்ட இருக்கிற ஆடு எவ்வளோ தரமானதுங்கிறத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தி ரெகுலரா புக்கிங்ஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இந்த 3 விஷயங்களை கரெக்டா செஞ்சுட்டா போதும், ஒரு சாதாரண ஆரம்பம் டெய்லி பணம் கொட்டும் ஒரு மிஷினா மாறிடும். இது வெறும் பணம் சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் மட்டுமே கிடையாது. சரியா மெயின்டைன் பண்ணா ஒரு ஆண் ஆடு கூட அந்த முழு குடும்பத்துக்கான பிரதான வருமான ஆதாரமா மாறிடும். நிஜமாவே இது ரொம்ப எமோஷனலான, அதே சமயம் இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இல்லையா? ஒற்றை விலங்கு எப்படி ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்துது, அவங்க எதிர்காலத்தை உறுதி பண்ணுதுன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சின்ன முதலீடு தான். ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டான முறையில இந்த ப்ரீடிங் பிசினஸ பண்ணும்போது ஒரு மாசான இன்கம் பார்க்க முடியுங்கிறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஒரு ஆட்டை வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டு அறிவுபூர்வமா செயல்பட்டா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும்னு இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னும் என்னென்ன சூப்பரான ஆனா வெளியில தெரியாத லாபகரமான பிசினஸ் ஐடியாக்கள் நம்ம கிராமங்கள்ல ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.